இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். ஒண்ணுமே சொல்ற மாதிரி இல்லைங்க. என்ன சொல்ற விஜி? ஆமாங்க, திடீர்னு முணுங்குறா, லேசா கண்ணு முழிக்கிறா, சாப்பிடுறியா தண்ணி குடிக்கிறியான்னு கேக்குறதுக்குள்ள மறுபடியும் மயங்கி போயிடுறா. அரை டம்ளர் இளநீ கூட குடிக்கவே வைக்க முடியல. அதுக்கு கூட அவ உடம்புல தெம்பில்ல. கொஞ்சம் கொஞ்சமா கொப்பளம் வேற உடம்பு முழுக்க அதிகமாயிட்டே இருக்கு. உடம்பு பூரா வந்துருச்சுங்க. பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிற எனக்கே அனல் அடிக்குது. அந்த அளவுக்கு உடம்புல சூடு அதிகமாயிட்டே போயிட்டு இருக்குங்க. அருணாச்சல் அங்கிள் அங்கதானே இருப்பாரு, அவர் கூப்பிட்டு சொல்ல வேண்டியதானே? சொன்னா மட்டும் என்னங்க ஆக போகுது? இது அந்த மகமாயோட கோபம். அவளுக்கு எப்போ மனசு இறங்குதோ அப்பதான் இந்த அம்மையும் கம்மியாகும். நீ சொல்றத பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி இருக்கு விஜி. இப்ப முழிச்சிட்டு இருக்கா, தூங்குதா? மயக்கத்துல இருக்காங்க, சுய நினைவே இல்ல. இங்க சூர்யாவை பார்த்தாலே என்னால தாங்க முடியல விஜி. இங்க பிச்சை போடுற ஒவ்வொருத்தனும் என்னென்னமோ பேசிட்டு போறாங்க. உனக்கு என்ன கேடு? கை காலெல்லாம் நல்லா தானே இருக்கு. உழைச்சு சாப்பிட வேண்டியதானு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறானுங்க. ஒரு அழுக்கு வேஷ்டியை கட்டிக்கிட்டு அவன் உடம்பெல்லாம் அழுக்க பூசிக்கிட்டு அவன் பிச்சைக்கார வேஷத்துல உட்காந்துருக்கிறத பார்த்தா மனசுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி நிலைமை என் எதிரி கூட வரக்கூடாது விஜி. புரியுதுங்க, ஃபீல் பண்ணாதீங்க. எல்லாமே நந்தினிக்கு சரியாகணும்னு தானே பண்றாரு. அதுவும் இல்லாம இது எல்லாமே இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான். ஆனா இவன் இவ்வளவு தூரம் மனசார வேண்டுதல் பண்றதுக்கு நந்தினிக்கு கொஞ்சமாச்சு குறையணுமே. ஆனா நீ சொல்றத பார்த்து அதிகமாக ஆயிருக்கு விஜி. குறையுங்க, மெல்ல மெல்ல தான் குறையும். அண்ணனோட வேண்டுதல் கட்டாயம் அந்த சாமிக்கு கேட்கும். கேட்காமலாம் போகாது. நந்தினி குணமாயி நல்லபடியா எழுந்துதான் வரப்போறா. நீங்க வேணா பாருங்க. அம்மா